மல்டி கிராப்னா ஒரு விவசாயம் பண்ற தானியத்தை திரும்ப அதை வளர்றதை விட அதை பிரிச்சு எடுக்கிறது தான் சிரமம். அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மிஷினை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மொத்தம் இது 13 கிராப் போடும். இதில் என்னங்க அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சிறப்புனா, இந்த மிஷினரியை நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த நாங்கள் உருவாக்கியிருக்கோம். கை 2 பக்கம் உள்ள விட்டுக்கணும்ப்பா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, நம்ம தயாரிக்கிற மிஷினில் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுறதுக்காக அங்கங்கே சேஃப்டி கவர் போட்டிருக்கேன். இந்த துப்பாக்கி தான் மெயின். இந்த துப்பாக்கி வந்து தானியம் வெளியே போயிடும். நிறையா விவசாயிகள் படுற கஷ்டம் அது ஒன்று தான். தானியம் வெளியே போகாத அளவுக்கு இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். சரிண்ணா, இந்த கூலை வந்து ஏன் இங்கே விடுது, கொஞ்சம் தூரம் விழுந்தாண்ணா, அப்படி விழுந்தாதாங்க பிரச்சனை. புரியுதுங்களா? ஒரு விவசாயி வந்து 3 மாதம் அறுவடை பண்ணுறத கூலை தொழுறதுக்காக பண்ணுறாரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து அள்ளி போகிற சும்மா ஒரு மணி நேரம் வருஷம் சும்மா லைட்டை தள்ளி விட்டு வேலை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கன்னியாகுமரி சார். இப்போ நம்ம விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸில் ஒரு மிஷினரி தயாரித்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணோம். அந்த வீடியோ என்னன்னா, மிஷினரி விவசாயிகளுக்காக ஒரு மிஷினரி நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணோம். அதை ஒரு டிசைனை ஒரு டிசைனாக நல்ல விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷின் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மிஷினரியை லான்ச் பண்ணுறது ஒரு சாதாரணமாக பண்ணக்கூடாது, அனைத்து விவசாயிகள்கிட்டையும் சொல்லி கொஞ்சம் பெருசாக பண்ணுற ஒரு எண்ணத்தோட இந்த 6 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ கஸ்டமர் எல்லாருமே வந்து நேற்று தான் கடை திறப்பு விழா நடந்தது. இந்த கடை திறப்பு மிஷினை திறப்பு விழாவுக்கு அனைத்து விவசாயிகளுக்கும் நிறைய விவசாயிகள் ரொம்ப லாங்கிலேருந்து வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் மெயினாக என்னன்னா, இதை வந்து திறப்பு விழா பண்ணும்போது நம்ம இன்வைட் பண்ண ஆள் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள். ஏன்னா அவர்கிட்ட நாங்கள் கேட்க போகும்போது, விவசாயத்துறையில் நாங்கள் ஒரு மிஷினரி தயாரிச்சிருக்கோம், இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். விவசாயத்தில் நான் வந்து யாரும் உள்ளவப்பா, அவரும் ஒரு விவசாயி தான், நான் மிஷினை என் கையில் திறந்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மிஷினை திறந்து வச்சாரு. அவருக்கு ரொம்ப நன்றிங்க. அது மாதிரி இந்த மிஷினரி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம செஞ்ச மிஷினை ஒரு வீடியோ போடும்போது ஒரு 3 லட்சம் வியூஸ் உழவண்டி உணவில் யூடியூபரால் அவனை அப்டேட் பண்ணோம். அதுக்கப்புறம் விவசாய மகன் யூடியூப்லையும் அப்டேட் பண்ணும்போது நிறையா வியூஸ் போச்சுங்க. நிறையா புது விவசாயிகள் இது என்ன மிஷினே தெரியாத நம்மளுக்கு கமெண்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மெயினாக அப்டேட் பண்ணுன்றதா இந்த மெயின் வீடியோ. இது ஏன்னா மொத்தம் வந்து இந்த மிஷின் எதுக்குன்னா, மல்டி கிராப்னா ஒரு விவசாயம் பண்ற தானியத்தை திரும்ப அதை வளர்றதை விட அதை பிரிச்சு எடுக்கிறது தான் சிரமம். அந்த பிரிச்சு எடுக்கிறதுக்காக தான் இந்த மிஷினை நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ மொத்தம் இது 13 கிராப் போடும். இதில் என்னங்க அப்படி சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சிறப்புனா, இந்த மிஷினரியை நம்ம தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்த நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அப்படி உருவாக்குறது என்ன கிராமத்தில் இருந்து பிறந்ததை உருவாக்கியிருப்பீங்க, நீங்கள் ஏதோ படிச்சிருப்பீங்க அப்படின்றீங்கன்னா ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தீங்கன்னா, நான் படித்த ஸ்கூல் வந்து 10th மட்டும் தாங்க. புரியுதுங்களா? அதை மாதிரி 10th முடிச்சோம் அந்த மிஷினை உருவாக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம மைண்ட் செட்டை கரெக்டாக ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த கட்டத்தில் நோக்கி போகும்போது நம்மளுக்கு உருவாகிற மைண்ட் செட் தான் எல்லாமே ஒரு மிஷினரியாக உருவாகி நிற்கிது. இப்போ அது மாதிரி ஒரு மிஷினரியை தயாரித்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ண போகிறோம். யாருன்னா, ஒரு விவசாயிக்கு நான் ஒரு எடுத்து போய் ஒரு கிராமத்தில் எனக்கு நிறையா வண்டி ஓட்டிருக்கேன், வண்டி நிறையா ஓட்டுற இடத்துல சில பிரச்சனை வந்தது அப்படின்னும் போது ஒரு விவசாயி நம்மகிட்ட மிஷினரி புக் பண்ணுறாரு. புக் பண்ணி அந்த மிஷினரியை அவர் கொடுக்க போகிறோம். இதில் என்ன மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த விவசாயி வந்து பணம் கட்டினது வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த மிஷின் தான் வேணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட பணம் கட்டு போனார். அது மாதிரி இவரும் ஒருத்தர் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அதே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்னொரு கஸ்டமர். ஏன் இவங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண உங்களுக்கு எல்லாரும் தெரிய வைக்க நினைக்கிறேன்னா, 4 மாதத்துக்கு முன்னாடியே என் மிஷின் 4 அதான் சொல்லல, நேற்று உங்களுக்கு ஃபங்க்ஷனில் சொன்னேன், 4 சேஸ் இருந்த இடத்துல ஆளுக்கு 3 லட்சம் 4 லட்சம் பணம் கட்டுறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க எல்லாம் பணம் கட்டுறது என்னை நம்பி கட்டினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இப்போ இந்த விவசாயியோட மனநிலைமை, ஏன் நம்மக்கிட்ட வந்து இந்த மிஷினை வாங்கினாரு, ஏன் நான் வேற மிஷின் கொடுத்தும் வாங்கலை அப்படின்ற மனநிலைமையை நம்ம விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம மெயினாக விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் பேசுறத வந்து திரும்ப விவசாயிகிட்ட பேச சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தன் பேசுகிற விஷயத்த திரும்ப திரும்ப கேட்கும்போது அது பெருசாக தெரியாது. நம்ம எப்படி வேணாலும் மைண்ட் செட்லேருந்து பேசுவாங்க. ஒரு இப்போ மனிதனோட குணம் தானே, ஒரு மனுஷன் வந்து பேசுறது வந்து அவன் மைண்ட் செட்ல இருக்க மட்டும் பேசுவாங்க மட்டும்தான் மக்களோட எண்ணங்கள். ஆனால் அவன் உண்மையாக பேசுகிறானா அப்படின்றது தெரியும்னா, அவங்களுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற வேலை செய்கிறவங்களும் அந்த வண்டியை வாங்குறவங்களும் அவங்க பேசுனதான், ஒரு விவசாயி பேசுனதான் அவங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும். அதனால் அவரை பேச வைக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு விவசாயி வந்து
நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்த பிறந்த பசங்க தான். ஒரு சிம்பிளாக ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் ஒரு சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தோம். முதல்ல மிஷினரி வச்சு ஓட்டியிருந்தோம். ஓட்டின்னு சர்வீஸ் சென்டர் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு மிஷினரியை தயாரிக்கிறோம். அந்த தயாரிக்கிற ஊக்கப்படுத்துறதுன்னு ஒரு ஆள் இருக்கணும். யாருன்னா வந்து இப்போ ஒரு மிஷினரிக்கு ஒரு 4 சேஸ் இருக்கும்போது பணம் கட்டின ஒரு விவசாயி நம்ம நண்பர் ஒரு. அது மாதிரி ஏன் அந்த சேஸ் வரைக்கும் பணம் கட்டாரு அப்படின்னும் போது நம்ம செஞ்சு கொடுத்துருவாரு, இவரால் ஒரு மிஷின் செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை வச்சதுனால இவருக்கு ஏதாவது நான் ஒரு மரியாதை ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு இந்த பணம் கொடுத்து இந்த மிஷினரியை செய்ய சொன்னதுக்கு ரொம்ப நன்றி இந்த விவசாயிக்கு. இப்போ இந்த ஃபார்மர் வந்து உங்களுக்கு பேசுவார். என்ன பேசுவார்னா, இங்கே நடந்த நிலைமைகளை வந்து அவர் தெளிப்படுத்தணும்னா நீங்கள் டைரெக்டாக கேளுங்க. ஓகேங்கண்ணா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்களோட பேர் ஐயா, உங்களோட அறிமுகம் ஐயா? குமார். எங்கேருந்து வரீங்க ஐயா? நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம். திருவண்ணாமலை மாவட்டம். எந்த ஊர் ஐயா கரெக்டாக? நாங்கள் மன்சூராபாத். சரிங்க ஐயா. இப்போ நீங்க அண்ணனை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் ஐயா? நான் ஒரு யூடியூப்ல தான் அவர் பார்த்தேன். சாரி, அண்ணன் இல்ல, தம்பி வந்து எப்படி உங்களுக்கு தெரியும் ஐயா? யூடியூப்ல தான் பார்த்தேன். யூடியூப் என்ன யூடியூப்ல பாத்தீங்க? என்ன யூடியூப் தெரியல. விவசாய செல்லுல வந்து பாத்தீங்க? ஆமா பார்த்தேன். இல்லனா ஒரு தெரியாது. செல்லுல யூடியூப் பார்த்ததுனால தெரியும். ஆமா. சரிங்க. இப்ப பார்த்துட்டு அவங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்களா? பண்ணேன். பண்ணி என்ன பேசுனீங்க? ஃபர்ஸ்ட் என்ன பேசுனீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மிஷின் தரீங்களான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. இல்ல வேற என்ன மிஷினுக்கு தான்னாங்க. எனக்கு தேவையில்ல, உங்க மிஷின் மட்டும் எனக்கு காமிங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். பார்த்துட்டு பொருள் பிடிச்சிருக்குது. நான் 4 மாசத்துக்கு முன்னாடியே பணத்தெல்லாம் கட்டிட்டேன். ஏங்க வேற மிஷினுக்கு எடுத்துன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேணாங்க, உங்க பொருள் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு 4 மாசமா கம்பாத்தி தெரியுங்க. சரிங்க. இன்னைக்கு மிஷின் தராரு. சரிங்க. இப்ப நீங்க வந்து எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? எங்க 4 ஏக்கருக்காக இந்த மிஷின் வந்து உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு இவர் பேசுற பேச்சுவே பிடிச்சது நல்லா. சரிங்க. ஏன்னா எல்லா இடமும் போறாரு, பாக்குறோம், நல்லா யூடியூப்ல பாக்குறேன் நானு. அதனால பிடிச்சது இவர் நம்பிக்கையில தான் நான் 13 லட்சம் பணம் கட்டிட்டேன். சரி கட்டிட்டேன். சரிங்க. அதனால இப்ப நீ மிஷின் தராரு. சரிங்க. எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? 4 ஏக்கரா இருக்கு. 4 ஏக்கர் நிலம் வச்சு. ஆமா. இப்ப நீங்க 4 ஏக்கருக்காக மட்டும் இதை வாங்குறீங்களா, இல்ல உங்க ஊரு உங்க சுத்தி எல்லா விவசாயிக்கும் வாங்குறோம்? எல்லா விவசாயியும் சேர்த்து வாங்குறீங்க? ஆமா வாங்குறோம். அப்படியே அவங்க நிலத்துலயும் அடிக்கிறதுக்காக வாங்குறீங்க? ஆமா வாங்குறோம். சரிங்க. இப்ப அந்த ஐடியாலாம் அவர்கிட்ட கேட்டீங்களா? சொல்லி கொடுத்தாரா? அவரே வரேன்னு சொல்றாரு. வரேன்னு சொல்றாரு. ஆமா, எதா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி நான் வரேன்றாரு. சரிங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரா? இதை நீங்க உங்க நிலத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், என்னென்ன பயிருக்கெல்லாம் இதை வந்து பயன்படுத்தலாம் சொல்றாரு. உங்க சுத்தோரட்ல இது வந்து ஓடுமா ஓடாதா அந்த மாதிரி எல்லாம் சொன்னாரா? எல்லாரும் கேரண்டி நான் பண்ணி தரேன்னு சொல்றாரு வந்து. சரிங்க. அவர் பார்த்தா நம்பிக்கையிலே வண்டியை என்ன ஊர்ல ஓட்டி காட்டினேன். எல்லாம் எங்க ஊர்ல ஓட்டி காட்டினாரு வந்து. உங்க ஊர்ல ஓட்டி காட்டி காமிச்சாரு வந்து. எல்லாமே ஓட்டி காமிச்சாரு. சரிங்க. நல்லாதான் போகுது. இப்ப நாளைக்குமே இதை உங்க ஊருக்கு வரேன்னு. சரிங்க. உங்க ஊருக்கு வந்து ஓட்டி காட்டுறேன். ஓட்டி காட்டுறாரு. சரிங்க. இப்ப நேத்து வந்து கடை திறப்பு, ஐ மீன் இந்த மிஷினை வந்து திறப்பு விழாவா வச்சாங்க. அது நீங்க எப்படி ஒரு விவசாயியை எப்படி பாக்குறீங்க? நீங்க வந்து கலந்துக்கிட்டீங்களா? நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? நாங்க அதே செல்லு தான் பாக்குறோம். ஓகே. இல்ல நீங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துட்டீங்கல்ல? ஆமா. நீங்க வந்து அதை எப்படி பாக்குறீங்க ஒரு விவசாயியா? இவர் இந்த இதுல இவ்வளவு முன்னாடி காரணம் போறாருன்னா அவர் நல்ல கொண்டாடுறதாக தான் நாங்க அந்த மாதிரி பண்றோம். ஓகே. ஏன்னா விவசாயிகளுக்கு வந்து உணவு அளிச்சு ஒரு பிரம்மாண்டமா வந்து அதை இன்னும் விழிப்புணர்வு பண்றாரு அந்த மிஷின் நல்லா வரணும்னு சொல்லிட்டு நாங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்போம் அவருக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. உங்களை மாதிரி நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சங்கரன் கோயில், நிறைய ஊர் அரியலூர்ல இருந்துலாம் நேற்று வந்திருந்தாங்க. அது மாதிரி அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து போயிட்டு இன்னும் நிறைய பேர் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மிஷினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடலாமா? சரிங்க. ஆனா இப்போ இந்த மிஷினை வந்து நீங்க தயாரிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மிஷினை பத்தி சொல்லிடுறீங்களா? இந்த மிஷின் வந்து ஒரு மிஷினரின்றது வந்து நார்மலான மிஷின் வந்து இப்போ மிஷின் போது விவசாயிகளுக்கு தேவை 13 கிராப் கொடுப்பான். 13 கிராப்னா ஒரு தானியம் வந்து தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது தான் மிஷினரி. இது மாதிரி மல்டி கிராப். இந்த மல்டி கிராப் எதுக்கு நம்ம கொடுக்கணும்னா, ஒரு விவசாயி வந்து தானியத்தை ஒரு 3 மாசம் கஷ்டப்பட்டு ஒரு விவசாயம் பண்ணிட்டு அதை தனித்தனியா பிரிக்கணுன்றதுக்காகவே இவங்களுக்கு விவசாயிக்காக பண்ண மிஷினரி தான் இந்த விஆர் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ். இதில் ஒத்துழைப்பு பண்ணும்போது நிறைய என் ஃபேமிலியும் நிறைய ஒத்துழைச்சிருக்கு. இதை செய்யறது ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணும்போது நான், என் தம்பி, என் மச்சான், அது மாதிரி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சர்வீஸ் சென்டர் வேலை செஞ்சு எல்லாருமே நல்லா ஒத்துழைப்பாக பண்ண மிஷினரி தான் இது. எதுக்கு உதவும், என்னென்ன அடிக்கலாம் அப்படின்னா மொத்தம் 13 கிராப் அடிக்கலாம். 13 கிராப்னா உளுந்து, மக்காசோளம், மல்லாட்டைனா மணிலான்னு சொல்லுவாங்க, கல்லுன்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில். அது மாதிரி கம்பு, கேழ்வரகு, அது மாதிரி 13 கிராப் அடிக்கிற மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுருக்கோம். ஆனால் என்னென்ன கிராப்னு தெளிவாக சொல்கிறேங்க. இல்லை மெயினாக அந்த 13 என்னென்னு சொல்கிறேங்க. இப்போ மெயினாக ஒரு கிராப் இந்த மிஷினரி மாடலில் ஒரு கிராப் ஓடணும்னா மக்காசோளம் ரொம்ப சிரமப்பட்டு தான் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மக்காசோளத்தை 100% ஒரு விவசாயிகளுக்கு பக்காவாக அடிக்கிற மாதிரி இந்த மிஷினை நாங்கள் பண்ணிட்டோம். மக்காசோளத்துக்கு அருமையாக இருக்கும்.
ஓகேங்களா. அடுத்து வந்து உளுந்து, அதுக்கப்புறம் கம்பு, கேழ்வரகு, மல்லி, அத மாதிரி சுண்டல், அது மாதிரி நிறைய தானியங்கள் அடிக்கலாம். இந்த தானியம் அடிக்கிறது எல்லாமே ஒவ்வொரு தனிக்கு தேவையான செட்டிங்ஸ் பண்ணோம். செட்டிங்ஸ் போட்டால் தான் அதுக்கு தனியாக ஓடும். அது மாதிரி இப்போ மல்லாட்டம் போது அந்த கடலைக்கு வந்து இது ஒரு கரெக்டான வண்டி. ஒரு மிஷினரி ஒரு தேவையான ஸ்பீடு, அது மாதிரி வெளியே தெரிக்காது, உளுந்து வெளியே தெரிக்காது, மக்காசோளம் வெளியே தெரிக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன். என்ன குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன்னா, ஒரு விவசாயி 4 லட்ச ரூபா கொடுத்து பணம் வாங்குறாரு, ஒரு பணம் கொடுத்து இந்த மிஷினை வாங்குறாரு. அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, எனக்கு கிடைக்கிற லாபத்தை தாண்டி அடுத்தது அவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் எல்லாமே ஹெவியாக பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு தகுடு வந்து 14 கேஜி, ஒரு 16 கேஜி போட்டு வேலையை முடிக்கிற இடமும் இதில் இருக்குது. 14 கேஜி போட்டு அது முடிக்கிற இடமும் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் எந்தெந்த இடத்துல 3 mm தகுடு போடணும், டோர் ஓப்பன் பண்ணுற டோர் எவ்வளோ ஹெவியாக போடணும், அதுக்கு தேவையான என்ன தகுடு போட்டால் கரெக்டான்ற மாதிரி பார்த்து ஒன்று பண்ணியிருக்கோம். இவர் வந்து இந்த மிஷினை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு 5 வருஷம் வச்சு நிறுத்தினாலும் அவருக்கு உழுக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கேன். மழையிலே நிறுத்தினாலும் துருப்பிடிச்சு திரும்ப அந்த இடத்துல அந்த எப்படி சொல்றது, சில வந்து பூத்துரும் அப்படியே, அந்த அளவுக்கு பூக்கே விடான்றதுக்காக எல்லாம் பட்டன் டைப் தகுடு போட்டிருக்கேன். விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் நிறைய பண்ணியிருக்கேன். சேஞ்சஸ்னா, ஒரு தானியத்தை அடிக்கிற இடத்துல எவ்வளோ தானியம் அந்த வாய்க்காலில் வரணும், எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஃபேனுக்கு தகுந்த மாதிரி ஃபேனை வேலை செய்யணும், அதுக்கு அல்வர்டேஷன் எவ்வளோ பண்ணால் அந்த கிராப் கரெக்டாக ஓடும், இதுக்கு தேவையான போல்ட் அளவு எவ்வளோ பண்ணால் அந்த அளவுக்கு ஓடும், உள்ள ரோலர் எவ்வளோ பெருசாக பண்ணால் கரெக்டாக ஓடுன்ற அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சுருக்கேன். சரிங்கண்ணா. இதுல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு தான் இதை சேல் பண்றீங்க. இப்போ டெஸ்ட்னா மிஷினரியை நாங்கள் செஞ்சு இதை அழகு பார்த்து கஸ்டமருக்கு கொடுக்குற ஐடியா எங்களுக்கு கிடையாது. ஓகே. இப்போ இந்த ஃபார்மர் பேசினாருங்களே, இவரே எனக்கு மிஷினை கொடுன்னு கேட்டாலும் நான் மிஷினை அவர்கிட்ட கொடுக்க மாட்டேன். அவரே அந்த ஊர்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நான் கிராப்பை ஃபுல்லாக ஓட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் மிஷினரியாக டெலிவரி பண்ணுறேன். சரி, செக் பண்ணிட்டீங்க நீங்கள்? செக் பண்ணியாச்சு. ஏன்னா மிஷினரியை தயாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறது வேஸ்ட்டு. சரிங்கண்ணா. அப்போ இந்த விவசாயியோட ஊருக்கு போயிட்டு நீங்கள் செக் பண்ணிட்டு தான் புக் பண்ணார் அவரும்? இவர் ஊருக்கு போயிட்டு, ஏன்னா நம்ம வந்து எங்க வேணாலும் இங்கே செக் பண்ணலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அப்போ கூட நான் செக் பண்ணுறதுக்கு அவர் ஊருக்கு போகிறேன், போயிட்டு அவர் கூப்பிட்றேன், நீங்கள் ஓட்டுறீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் ஓட்டுங்கன்ட்டு கிளம்பி போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மிஷினரி கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்துல ஓட்டுற ஆளு இவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த வண்டி வந்து நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் ஒரு விவசாயிக்கே வண்டியை தரப்பான். சரிங்கண்ணா. ஏன்னா அப்படி கொடுத்தாதான் நமக்கும் நல்லது, ஒரு நல்ல பேர். இல்லைன்னா விவசாயியே வண்டி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட தான் நிற்பாரு. அதுக்கு சொல்கிறேன். ஏன் இப்போ வந்து நான் டெஸ்ட் பண்ணேன், எதுக்கு இந்த விவசாயிகள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறேன்னா, ஒவ்வொரு விவசாயிகளும் நிறைய மிஷினரி வாங்கி கொடுத்துருக்கோம், நிறைய மிஷினரி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு இப்போ என்ன, அவங்க தேவையான மிஷினை பண்ணி தர போகிறோம். அது நம்மளோட எய்மு. ஏன் இந்த மிஷின் தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கஷ்டத்தை பார்த்து தான் இந்த விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு விவசாயி வந்து ஒரு கிராப் ஓட்டும் போது சின்ன ஃபெயிலியர் ஆனாலும் மன கஷ்டத்தில் ஆயிடுறாங்க. மெயினாக இந்த மக்காசோளம். இந்த மக்காசோளம் ஃபெயிலியர் ஆனவுடனே நிறைய கஸ்டமர் மன உளைச்சலானதை நான் பார்த்துருக்கேன். அதுக்காகவே இந்த மிஷினரி நம்மளே பண்ணணும், இந்த மக்காசோளத்துக்காகவே அடுத்த கட்டத்தில் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த மிஷினரி தயாரிச்சிருக்கும்பா. வந்து இந்த மிஷினரியை பற்றி நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு மிஷினரியை வந்து இது எதுக்கு ஓடும், இந்த மிஷினரி என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது விவசாயிகளுக்கு முதல்ல தெரியணும். அப்போதான் இது என்ன மிஷினரின்றது விவசாயிகளுக்கு தெரியும். ஓகேவா. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மெயினாக ஃபர்ஸ்ட்லேருந்து போயிடும். இதில் மெயின் ஷாஃப்ட் ஒரே ஷாஃப்டாக வரும். மெயின் ஷாஃப்ட் ஒரே ஷாஃப்டாக ஏன் வருதுன்னா, இதான் ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட் ஒரே ஷாஃப்டாக போகிற வண்டி தான் நிறைய வண்டி. இதை டபுள் ஷாஃப்டாக பிரிச்சிருக்கேன். இந்த டபுள் ஷாஃப்டாக பிரிச்சது காரணம் வந்து, ஒரு த்ரெஷர் ஓடும்போது ஒரு ஷாஃப்ட்டும் ஃபேனுக்கு தனி ஷாஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். ஃபேனுக்கு தனி ஷாஃப்ட், ஏன் இப்போ த்ரெஷருக்கு தனி ஷாஃப்ட்னா, இந்த ஃபேனுக்காக ஒரு பேரிங் போயிட்ட விட கஸ்டமர் வந்து அங்கேருந்து என் சர்வீஸ் சென்டர் தான் வண்டி எடுத்துட்டு வராங்க. ஓகேவா. அதனால அதை அங்கே ஈஸியாக மாட்டுற மாதிரி டபுள் ஷாஃப்டாக பிரிச்சிட்டேன். அடுத்து இந்த புள்ளி டபுள் புள்ளி பண்ணியிருக்கேன். இந்த டபுள் புள்ளி ஏன்னா ஒரு கிராப் ஓடும்போது சப்போஸ் உடையக்கூடாதுன்றதுக்காக ஒரு புள்ளி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொரு புள்ளி வந்து த்ரெஷரில் வந்து அடிப்புத்தன்மை அதிகமாகிடுச்சு, அதை குறைக்கிறதுக்காக ஒரு புள்ளி ஒன்று பண்ணியிருக்கேன். மெயினாக இந்த ஆடுபொட்டி ரொம்ப டிசைன் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த ஆடுபொட்டி ஏன் அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இதை அவுக்கிறதுக்கும் ஒரு விவசாயி ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால ரொம்ப ஃப்ரீயாக இடம் ஃபார்ம் பண்ணி இதை நல்லா பெருசாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆடுபொட்டி டிசைனே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு தானியம் ஓடும்போது சலிப்புத்தன்மை கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து இந்த கை வந்து அடிக்கடி கட் ஆகும். இந்த ஆடுபொட்டி கை கட் ஆகாத அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். ஏன் அந்த ஆடுபொட்டி கை கட் ஆகுதுன்னா, ஸ்பீடு வந்து தாறுமாறாக ஓடும். சில மிஷினரியில் ஸ்பீடு அதிகம் வச்சா தான் அந்த தானியமே கிளியராக வரும் சில மிஷினரியில். ஆனால் நார்மல் ஸ்பீடு வச்சாலே கிளியரன்ஸ் பக்கா வர அளவுக்கு இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து
இந்த ஃபீடர் பாக்ஸ். இந்த ஃபீடர் பாக்ஸ் வந்து ஒரு விவசாயிகளுக்கு ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு இந்த ஹைட்டு இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இந்த ஃபீடர் பாக்ஸை டைப் பண்ணியிருக்கேன். தானியம் அள்ளி போட்டால் கரெக்டாக இழுத்து போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கோம். சரிங்கண்ணா. ஏன்னா இப்போ லேடிஸ் விவசாயம் இருக்கிறாங்க, அதுதான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க. இது லேடிஸ் விவசாயிகள்ன்றதோட இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை. ஆள் பற்றாக்குறைன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்துட்டாலே ஆனால் அள்ளி போகிறதுக்கு லேடிஸ் வர முடியாத நிலைமை, புரியுதுங்களா? அதை மாதிரி அவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கேங்க போன கீழே அள்ளி போடலாம் அப்படின்ற விஷயத்த இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து ஒரு 4 வருஷமா இது மெத்தட் இருக்கு. நிறைய வண்டியில் மிஷினில் பார்த்துருப்போம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். தானியம் அள்ளி போட்ட உடனே கொஞ்சம் குயிக்காக போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். மற்ற வண்டியோட ஒரு 1 மணி நேரம் ஓடுதுன்னா இது ஒரு 45 நிமிஷத்தில் முடிகிற அளவுக்கு ஸ்பீடு புள்ளி எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த கவர். இது பிளாக் கலரில் ஏன் இவ்வளோ கவர் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனை வந்து ஒரு சைன் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட்டாலும் பேரிங் வந்து சைனை வந்து அவுட்டர்லையும் பேரிங் உள்ளேயும் கொடுத்துருக்கேன். சைனை அவுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக சைனை வெளியே எடுத்து வந்து அவுட்டரில் கொடுத்துட்டு இந்த பாக்ஸை வந்து சேஃப்டி கவர் போட்டிருக்கோம். இதில் மெயினாக ஒன்று பண்ணியிருக்கேன், அல்லட் டிசைன். அல்லட் டிசைன் எப்படின்னா, ஒரு கிராப்பை வந்து அடிக்கணும்னா போல்ட் அளவை அதுக்கு ஒரு கிராப்புக்கு ஒரு போல்ட் அளவு இருக்கும். இதில் ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டிங்கன்னா போதும். அந்த 3 இன்ச்சு வச்சாலே அல்லற அரை அடி ஏற்றுற அளவுக்கு செட்டிங்ஸ் உள்ள பக்காவாக பண்ணியிருக்கேன். விவசாயிகளுக்கு அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சரி, 3-4 ஃபேன் இருக்கு. 3-4 ஃபேன் இருந்தாலும் விவசாயிகளுக்கு கரெக்டாக ஓடலையே தானியம் அப்படின்னு கேட்குற நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஆனால் இதில் மேஜிக் அது ஒன்று தான். இதே மாடல் நிறைய பேர் செஞ்சிருந்தாலும், நிறைய கம்பெனிக்காரன் என்னென்னவோ பண்ணியிருந்தாலும், இங்கே வந்து பஞ்சாப்லேருந்து மகாராஷ்டிராவிலேருந்து வண்டி இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் போனாலும் இதே டிசைன் நிறைய வண்டி இருந்தாலும், ஆனால் அந்த ஃபேனில் ஒரு சின்ன மேஜிக் இருக்கு. இந்த மாடல் ஒரு கம்பெனி இந்த ஃபேனோட மாடல் ஒரு கம்பெனி பண்ணியிருந்தானா மல்லாட்டை மட்டும் ஓடுற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஆனால் மொத்த கிராப்பையும் இந்த ஒரே ஃபேன் வேலை செய்கிற அளவுக்கு இதில் மேஜிக் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கோம். அது ஏன்னா விவசாயிக்கு சொன்னால் புரியாது. ஏன்னா அதுக்குள்ளே என்ன வேலை இருக்குன்னு சொன்னால் யாரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், உள்ள பிளேட்டை 3 இன்ச்சு வச்சிருக்கேன், அது சொன்னால் புரிய போகிறது கிடையாது. ஆனால் வண்டி மிஷின் ஓடும்போது தெரியும், ஒரு கிராப்பில் வர தானியத்தை பக்காவா ஒரே ஃபேனு மொத்தத்தையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இது எல்லாமே ஒரு குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கீங்க மெயினாக? ஆமாம்ப்பா. ஓகே, இது வந்து மிஷினோட தரம் வந்து நல்லா இருக்கணும். தரம் நல்லா இருக்கணும். இப்போ வந்து இந்த கஸ்டமரு மிஷினை பற்றி ஒன்றும் தெரியாது. இதில் 3 ஃபேனை கொடுத்துட்டுனா எந்த ஃபேனை தூக்குறது எந்த ஃபேனை இறக்குறதுன்னு அவருக்கு தெரியாது. எந்த வழியால் கிராப்பை தூக்கும் போதுன்றது தெரியாது. அவர் மாட்டு வந்து ஒரு ஃபேனை ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு வேலையை பார்ப்பார். அந்த ஈஸி மெத்தடுக்காக தான் இது. அதுக்கு அடுத்து ஒரு ஃபேன் கொண்டு அடுத்த மாடலில் கொண்டு வர போகிறோம். ஆனால் அந்த ஃபேனை ஒரு கையே வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு அட்ஜஸ்டே இல்லாமல் ஒரு ஃபேனை நம்ம அடுத்த கொண்டு வருவோம். ஒன்று பண்ணலாம், ஒரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அதை பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து இதில் மெயினாக பண்ண ஒரு விஷயம், இதில் புள்ளி. இந்த புள்ளி டிசைன் எப்படின்னா, இந்த ஃபேனை மொத்த கிராப்பும் இதில் இருக்கிற புள்ளியே வேலை செஞ்சிடும். எப்படின்னா, ஒரு ஃபேனோட ஸ்பீடை எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேனோட ஸ்பீடை எவ்வளோ வேணாலும் குறைச்சிக்கலாம். அதனால டபுள் புள்ளி போட்டு பக்காவாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆளுப்பட்டியோட வந்து வெயிட்டே ரொம்ப ஹெவியாக இருக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரா, ஆந்திரா, அதோட பஞ்சாப் அங்கே தயாரிக்கிறவங்க கூட ஆடுபட்டியை லைட் வெயிட்டில் தான் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுறதை தாண்டி ஒரு 150 கிலோ வெயிட் அதிகமாகிருக்கேன். ஏன் 150 கிலோ அந்த வெயிட் ஏற்றிருக்கேன்னா, இது ப்ராப்பராக ஓடணும், ப்ராப்பராக அவங்களுக்கு தான் எப்போவுமே இந்த ஆடுபட்டி வீணாக இருக்கக்கூடாது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆடுபட்டி மாத்திரம் நிலம கூடாதுன்ற மாதிரி ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். அதோட இந்த ஃபேனு சைடில் வருது இல்லை, இந்த ஃபேனோட ஸ்பீடு நம்ம கையை உள்ளே விட்டாலே கிழிக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஃபேனோட பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளான ஃபேனு. ஆனால் இந்த சின்ன ஃபேனில் இவ்வளோ காற்று ஏன் எப்படி வருது அப்படின்ற அளவுக்கு நல்லா ஸ்பீட் பண்ணியிருக்கேன். இதில் 4 தொலை கொடுத்துருக்கேன். இந்த 4 தொலை எதுக்குன்னா, இந்த ஃபேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ஒரு விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக அவுட்லேயே ஒரு பார்த்தோன்னே புரிகிற அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்கேன்ப்பா. ஓகே, அடுத்து இந்த ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டில் வந்து மல்டி கிராப்புக்கு மட்டும்தான் இந்த ஷாஃப்ட்டை கொண்டு வருவாங்க. ஆனால் சிறுங்கிராப்பு ஓட்டுறதுக்கும் இந்த ஷாப்பில் கொண்டு வந்த யோசிச்சு கொண்டு வந்ததுன்னா இதில் பண்ண டிசைன் தான். நம்ம ஒரு டிசைன்னா ஒரு டிசைன் மட்டும் பண்ணக்கூடாது நம்மளுக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம பண்ணுறோம், ஒரு கார் தயாரிக்கிறோம், ஒரு கார் தயாரிச்சா அடுத்த ஒரு கார் போகல, அதில் ஒரு மாடல் டிசைன் இருக்கும். அந்த டிசைனில் எடுத்து கரெக்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன விஷயம் நல்லா பண்ணியிருப்பாங்க, புரியுதா? அதை மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் இந்த ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட்டு பண்ணதுக்கு காரணம் வந்து இந்த பேரிங் வந்து இதுக்குள்ளே ஒரு பெரிய ஷாஃப்ட் போயிடுச்சுன்னா அந்த விவசாயி வந்து அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் அந்த வண்டி இழுத்துட்டு வந்து எங்கிட்ட தான் பேரிங் மாற்றணும். ஆனால் இதில் அப்படி இல்லை. இந்த 2 ஷாஃப்ட்டு தனியாக பிரிச்சுட்டேன்.
இந்த 4 வோல்ட்டை தூக்கி இடையே கிடைச்சிட்டு அப்படியே ஒரு கடப்பாரி போட்டு தூக்கி அந்த பேரிங் தட்டிட்டு புது பேரிங் மாற்றிக்கலாம். டபுள் ஷாட்டாக மாற்றிருக்கேன். அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் நல்லா பண்ணணும் விவசாயிகளுக்கு. எப்படி பண்ணணும்னா இந்த துப்பாக்கி தான் மெயின். இந்த துப்பாக்கி வந்து தானியம் வெளியே போயிடும். நிறையா விவசாயிகள் படுற கஷ்டம் அது ஒன்று தான். தானியம் வெளியே போகாத அளவுக்கு இப்போ டிசைன் பண்ணியிருக்கேன். சரிண்ணா இந்த கூளை வந்து ஏன் இங்கே விழுது, கொஞ்சம் தூரம் விழுந்தாண்ணா, அப்படி விழுந்தாதாங்க பிரச்சனை. புரியுதுங்களா? ஒரு விவசாயி வந்து 3 மாதம் அறுவடை பண்ணுறத கூளத்தில் விடுறதுக்காக பண்ணுறாரு. புரியுதுங்களா? எனக்கு வந்து அள்ளி போகிற ஒரு சும்மா ஒரு மணி நேரம் வருஷம் சும்மா லைட்டை தள்ளி விட்டு வேலை பார்க்கலாம். ஆனால் எடுத்து பார்த்தா ஒரு மூட்டை அரை மூட்டை தானியம் அது உள்ள கிடக்கும். அந்த விஷயம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் இடையே வந்தாலும் பரவாயில்ல, தானியம் தெரிக்காத அளவுக்கு இதில் டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு தானியத்தை உள்ள விட்டுட்டு கூட்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோடனே அந்த கூலத்தை சீச்சு பார்த்தா தானியம் வெளியே உள்ள கிடக்கும். ஆனால் நம்ம மிஷினரியில் விஆர் அக்ரோ டிசைஸ் பண்ணதில் ஒரு தானியத்தை கூட அது உள்ள பார்க்க முடியாது. அது கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து எதுக்கு சைடில் ஃபுல்லாக கவர் போட்டு எல்லாத்தையுமே அவுட்லேயே கொடுத்து வச்சிருக்கீங்க? இந்த ஒரு பெல்ட் கட் ஆச்சுன்னா ஒரு கையை உள்ள விட்டு மாட்டும் போது எத்தனை விவசாயி கை போயிருக்கு தெரியுங்களா? நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ நம்ம அங்கேருந்து இது வரைக்கும் வந்திருக்கோம். இதில் நீங்கள் செலவுன்னு பார்க்காம எதுவுமே வந்து ஒரு ஓப்பன் டைப்பாக இல்லை, எல்லாமே ஒரு சேஃப்டியாக கொடுத்துருக்கிறீங்க. பெல்ட்டே இதில் என்னால் கண்ணால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து கவர் பண்ணியிருக்கீங்க. பார்க்குறப்போ ஒரு ப்ரீமியம் லுக்லேயும் இருக்குது மிஷினு. ஸோ அதுக்கான ரீசன் வந்து சேஃப்டி தான். எனக்கு லுக்கெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை. என்கிட்ட இந்த லுக்கு இந்த டிசைனுக்கு கொடுக்காமலே என்கிட்ட வெறும் இரும்பா கொடுத்தாலும் என்கிட்ட மிஷின் வாங்குறதுக்கு விவசாயி என் மேலே நம்பிக்கை வச்சிருக்காங்க. சரி, இந்த விவசாயிகளுக்கு ஏன் அந்த சேஃப்டி கவர் போட்டிருக்குன்னா, நிறைய விவசாயிங்க என்கிட்ட வண்டி வாங்கி ஓட்டியிருந்தாலும் சரி, வேற ஏதாவது வண்டி வாங்கினாலும் வந்து அவங்க என்கிட்ட ஒரு சொல்கிற நிலைமை தெரியுங்களா, இந்த விரல் லைட்டாக போயிடுச்சுப்பா, இந்த கை 2 பக்கம் உள்ள விட்டுக்கணும்ப்பா, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி, நம்ம தயாரிக்கிற மிஷினில் ரொம்ப சேஃப்டியாக பண்ணுறதுக்காக அங்கங்கே சேஃப்டி கவர் போட்டிருக்கேன். சும்மா ஒரு பெல்டர் நிறுத்தி அவுக்குன்னா கூட உள்ள இதை வந்து கையை விட்டு உள்ளே அவுக்கும் போது இவங்க எதிர்பாராத இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா, இதில் மாட்டி உள்ளே இழுத்துக்கும். அதனால இந்த 2 போல்ட் அவுத்து இவர் இங்கேயே மாட்டுற மாதிரி ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இந்த பெல்ட் அதை மாதிரி ரொம்ப ஃப்ரீயாக இங்கே அவுட்லேயே மாட்டுற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்கேன். மெயினாக இந்த புள்ளி அவுக்கிறதுக்கு சிரமப்படுறது எவ்வளோ சிரமப்படுவாங்கன்னா, நெடிக்கும் பேரிங் அவுத்துட்டு கடப்பாரை தூக்கின்னு தான் புள்ளி அவுக்கணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. இந்த 2 போல்ட் அவுத்துட்டு இந்த ஆங்கில எடுத்துட்டு அப்படியே அவுக்குற அளவுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஒரு விவசாயிகளுக்கு பெஸ்ட்டாக என்னால் எவ்வளோ முடியுமோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணியிருக்கேன். இது மாதிரி விவசாயிகளுக்கு யாராவது வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு தயவு செஞ்சு ஒரு விஷயத்த சொல்லிடுறேங்க. ஏன்னா மிஷினரி தயாரிக்குதுன்றது வந்து ஒரு சிரமப்பட்ட விஷயம்தான். தமிழ்நாட்டில் இந்த பொருளை கண்டுபிடிச்சி எந்தெந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குது, நம்ம பசங்களை வச்சு வேலை செய்கிறது ஒரு சிரமம் தான். ஆனால் அதேமாரி தான் கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மிஷின் வேணுன்றவங்க கொஞ்சம் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லுங்கள், நான் ப்ரொடக்ஷன் பண்ணி உங்களுக்கு தரது கரெக்டாக இருக்கும்.